நவரச நாயகி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை அது வந்து சோகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பகால வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவங்களுடைய முழு வாழ்க்கையிலையுமே ஒரு சோகம். ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க அதிகமாக ஜோசியத்தையும் இந்த மாந்திரிகத்தையும் நம்பினாங்க. அதனால தான் அவங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது தம்பி. அது நடந்தது என்ன அப்படின்னா, புகழின் உச்சத்தில் இருக்கார் சிவாஜி. அவரை பார்க்காம இவங்களையும் பார்க்காம மனோரமா பார்க்கப்பான். அதுதான் ஒரு கலைஞருடைய உண்மையான வெற்றி. பெரிய ஆபத்துலேருந்து மனோரமா காப்பாற்றப்பட்டாங்க. அன்னைக்கு வந்து அது இன்னும் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போங்க, டேரக்டர் சார் அந்த விபத்து மறக்கவே முடியாது அப்படின்வாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அவருடைய மகன் பூபதி, அவங்களாலையும் வாழ்க்கையில் கஷ்டம். டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே பாடுவாங்க நல்லா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வாவாத்தியாரே ஊட்டாண்ட அந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்க. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோன்னா அந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்க. நிறைய படங்கள் பாடியிருக்காங்க. ஷோ வந்து மனோரமா வந்து எப்படின்னா, அதாவது வந்து பொம்பளை சிவாஜி அப்படின்னு தான் சொல்லுவார். 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ கேரக்டர் நடிச்சு, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது அந்த திருநங்கை கதாபாத்திரத்தை நடிக்கணும் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து அமையவே இல்லை. கடைசி அது ஒரு நிறைவேறாத ஆசை. மனோரமா வந்து சாகர வரைக்கும் இந்த முகத்தை போட்டிருந்தாங்க. மனோரமா வந்து பல பேர்ட்ட சொல்லியிருக்காங்க, இதுதாங்க என்னோட விருது. அந்த இன்ஜின் டிரைவர் பார்த்துருக்காரு ட்ரெயினில், வண்டியை நிறுத்திட்டார். என்ன வண்டி நின்றுச்சு அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்ப்போம். இந்த சடங்கு நடந்துட்டு மனோரமா கடைசிக்காரன் நடக்கணும். பெண்கள் வந்து மரியாதை செலுத்தணும் இருக்காங்க. எப்படி மரியாதை செலுத்தினாங்க தெரியுமா? எப்படிங்க சார்? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவோட வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நிறைய நடிகர்கள் வந்து வருவாங்க, மக்கள் மற்ற பேசப்படக்கூட ஒரு ஆழம் மாறுவாங்க. ஆனால் தமிழ் சினிமாவோட அடையாளமாக மாறினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தான் சொல்ல முடியும் சார். அதில் மிக முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி மனோரமா அவர்கள். அவங்களுக்கு எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவே மாறிடுவாங்க. அம்மாவாக பண்ணியிருக்காங்க, ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க, ஆட்சியாக பண்ணியிருக்காங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க பண்ண கதாபாத்திரங்களே வந்து பட்டியல் படம் நீண்டிக்கிட்டே போகும். ஆனால் இவங்களோட ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பிரபல தயாரிப்பாளர் இயக்குனர் திரு எம் பாஸ்கர் அவர்கள், அதாவது உங்களோட தந்தை, அவரோட தயாரிப்பிலையும் இயக்குனர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட பார்வையில் மனோரமானா யாருங்க சார்? மனோரமானா கிரேட், அதான் உண்மை. ஏன்னா மனோரமா ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது. 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. எத்தனை விதமான கதாபாத்திரங்கள், ஒன்றா ரெண்டா, அதாவது வந்து ஒரு மகளாக நடிச்சிருக்காங்க, அம்மாவை நடிச்சிருக்காங்க, அக்காவை நடிச்சிருக்காங்க, தங்கச்சியை நடிச்சிருக்காங்க, அம்மாவை நடிச்சிருக்காங்க, மாமியாரை நடிச்சிருக்காங்க, வக்கீலை நடிச்சிருக்காங்க. என்ன 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 எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். கதாபாத்திரங்கள் சொல்லணுன்னாலே இன்னொரு 15 நிமிஷத்துக்கு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் மனோரமா வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னா, நடிகர் திலகம் சாவித்திரி அப்படின்னா, இந்த காமெடி அப்படின்னு காமெடின்னு மட்டும் சொல்லி நம்ம மனோரமாவை கடந்தே போயிட முடியாது. மனோரமா வந்து பன்முகத்திறமை கொண்ட ஒரு நடிகை. அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா பேர்? நவரச நாயகி. நம்மளுடைய தமிழில் வந்து கார்த்திகை வந்து நம்ம நவரச நாயகன்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து நவரச நாயகி. எல்லா விதமான முகபாவங்களையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை. அதாவது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மனோரமா. இன்றைக்கி அவங்க இல்லாட்ட கூட காலங்கடந்து மனோரமா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து இந்த தமிழ் திரை உலகத்தில் அவங்க ஒரு முத்திரை பதிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பேரும் புகழும் அடைஞ்ச மனோரமா அவங்க வாங்கின விருதுகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க, எம்ஜிஆர் விருது வாங்கியிருக்காங்க, அண்ணா விருது வாங்கியிருக்காங்க, என்டிஆர் விருது வாங்கியிருக்காங்க, இன்னும் பல 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 கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாங்க, ஃபிலிம்ஃபேர் அவார்டெலாம் எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்காங்க. என்ன சாதனையும் படிச்சிருக்காங்க. எல்லாம் குமிச்சிட்டாங்க, அதாவது வாங்கி குமிச்சிட்டாங்க. நான் சொன்னேன்ல நவரச நாயகி அப்படின்னு. சிவாஜி கணேசன் வந்து நவராத்திரின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அதில் 9 வேடம் போட்டிருப்பார். 9 வேடமும் 9 விதமாக இருக்கும். அவருடைய மேக்கப்பு ஸ்டைலு, அவருடைய எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத தகவல் என்னென்னா, மனோரமாவும் வந்து 9 வேடம் போட்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க கதாநாயகி. ஆமாம், கண்காட்சி அப்படின்னு ஒரு படம். அது வந்து ஏபி நாகராஜன் எடுத்த படம். அந்த படத்தில் மனோரமாவும் 9 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. 9 வேடங்களும் அற்புதமாக இருக்குது. இப்போ யூடியூப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியல. பழைய படத்தில் அற்புதமான படம்
படம் அந்த கண்காட்சிங்கிற படம் நீங்கள் கேட்டீங்க அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை அது வந்து சோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பகால வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவங்களுடைய முழு வாழ்க்கையிலையுமே ஒரு சோகம், இலையோடிய சோகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல ஆரம்ப காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க அம்மா அது மனோரமா வந்து 8 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ செட்டிநாடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செட்டிநாடுங்கிற ஊரில் தான் வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து மனோரமா வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ சின்ன பிள்ளையா 8 வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க, குடிசையில் தான் இப்படி மெஞ்சிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா 4-5 கம்பு வச்சு தான் இருக்கும், ஒரு வெள்ளை துணியை வச்சு தான் பெருசாக ஸ்க்ரீன் மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி டால்ஃபி டெஸ்ட் சிஸ்டம் டி என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, அது எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கிற ஒரு காலமும் இருந்தது. நானே அந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி கிராமங்களில் அந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கேன். மண்ணு தான் போட்டிருப்பாங்க, நம்ம பீச்சில் இருக்கும்ல மண், அந்த மாதிரி மண்ணு தான் கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் காட்சி 11:30 மணி காட்சி 2:30 மணி காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தான் இருக்கும், நீங்கள் இருட்டாலாம் இருக்காது, வெளிச்சமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் திரையில் வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் மண்ணில் உட்காந்துக்கிட்டே பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு தான் கட்டியிருப்பாங்க, கட்டிட்டு பின்னாடி இந்த பெஞ்சு போட்டிருப்பாங்க. இந்த அரசாங்க பள்ளியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சின்ன சின்ன பெஞ்சு, அந்த மாதிரி பெஞ்சு தான் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்துட்டு படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டூரிங் டாக்கீஸில் வந்து மனோரமா வந்து இந்த முறுக்கு, சீடை, அதிரசம் இந்த மாதிரியான இதை வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு காட்சிக்கும் போய் வந்து மனோரமா வந்து அது தேட்டருக்குள்ளே விற்பாங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்கள் எல்லாமே மொத்தமாகவே வேறையாக போச்சு. நம்ம போய் கேன்டீனில் போய் க்யூவில் நிற்கிறோம், ஒரு படம் இடைவேளை விட்டால் க்யூவில் நின்று அது பாப்கார்ன் 350 வாங்குறான், 400 வாங்குறான், 500 வாங்குறான், ஒரு கோக்கு ஒரு பெப்சி அதே வந்து நீங்கள் வாங்கணும்னா 700 வாங்குறான். அந்த மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து 4 8 எல்லாமே வாங்கலாம். நீங்கள் அதை வந்து உள்ளுக்குள்ளே நடந்து வருவாங்க, முறுக்கு 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 அப்படின்னு சொல்லி விற்றுட்டே வருவாங்க. நடந்து படவாட்டில் ஓடிட்டு இருக்கோம், முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு ஆட்கள் நடந்து வருவாங்க. அந்த முறுக்கு ஏப்பா கொஞ்சம் முறுக்கு கொடுப்பா, 4 நாயா அதுவான்னு கொடுத்து வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த காலம்லாம் இனி திரும்பி வராது, அது வந்து ஒரு பொற்காலம். அந்த மாதிரியான காலத்தில் தான் மனோரமா வந்து இப்படி வியாபாரம் பண்ணுறாங்க தியேட்டரில். அப்போ வந்து அன்னைக்கு நடித்த நடிகர்களுடைய படங்கள்லாம் பார்க்குறாங்க. அன்றைக்கி தியாகராஜ பகவதர் தான் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார், ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். புரியுதா உங்களுக்கு? அந்த தியாகராஜோட படங்களை வந்து பகவதரோட படங்கள் வந்து திரையில் ஓடும்போது பார்க்குறாங்க. அவர் வந்து பாடி நடிப்பார், அவரே பாடுவார், அவரே நடிப்பார். பயங்கரமான வரவேற்பு அவருக்கெல்லாம். அவருடைய படங்கள் எல்லா படங்களுமே வெற்றி படங்கள். ஒரு படம் ஹரிதாஸ்னு ஒரு படம் இங்கே பிராட்வேயில் பார்த்தீங்கன்னா 3 தீபாவளிக்கு ஓடிச்சு தொடர்ந்து. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். அவரோட படத்தெல்லாம் பார்த்து மனோரமா இன்ஸ்பயர்னா அதை பார்த்து ஆசைப்பட்டு அவரை மாதிரியே பாடுறது, அவரை மாதிரியே ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி ரோல் மாடல் அவர் தான். அதுலேருந்து தான் மனோரமா வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் கோலு சின்ன சின்ன விழாக்கள்லாம் நடக்கும்ல, குடும்ப விழாக்கள்லாம் நடக்கும்ல, அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் பாப்பா நீ வந்து எங்கள் வீட்டில் பாடு அப்படின்னா அங்கே உட்காந்து மனோரமா பாடுவாங்க. அந்த மாதிரிலாம் பாடி தான் நாடகங்கள் இதே மாதிரி தான் கிராமத்தில் போடுவாங்க. அன்றைக்கி 2 என்டர்டெயின்மெண்ட் தாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஏது பீச்சு, ஏது பார்க்கு, ஒன்றுமே கிடையாது. 2 என்டர்டெயின்மெண்ட் தான். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாக்கிங் போகிறாங்க, லாஃபிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பீச்சில் போனீங்கன்னா வயசானவங்க 70 வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் இயற்கையாக இருந்துச்சுங்க. அதாவது நீங்கள் வயலில் இறங்கி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த உழுது வேலை பார்த்து மண் வெட்டி எல்லா வேலையும் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் கிடைச்சிரும். நீங்கள் சந்தோஷமாக பழைய சாப்பிட்டுட்டு நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சிரித்து பேசுனீங்கன்னா கலகலன்னு உங்களுக்கு அந்த சந்தோஷமும் கிடைச்சிரும். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே கிடைச்சிச்சு. இப்போ நம்ம செயற்கையாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து நாடகங்கள் வந்து அந்த காலத்தில் கிராமங்களில் போடுவாங்க. அப்படி போட்ட ஒரு நாடகத்தில் தான் மனோரமா வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்துக்கு போய் பார்க்க போகிறாங்க. அங்கே இந்த மாதிரி அப்போ வந்து மனோரமாவுக்கு ஒரு 13-14 வயசு ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா பார்க்க போன நாடகத்தில் யாரோ ஒரு நடிக்க வர பொண்ணு வரல. என்னடா பண்ணுறது, இப்போ நாடகத்தை நடத்தி ஆகணுமே, இப்போ ஒரு அவசரத்துக்கு யாரை தேடுறது அப்படின்னு தேடும்போது இது மனோரமாவுக்கு தெரிஞ்சு நான் நடிக்கட்டுமா அப்படின்னு போய் கேட்குறாங்க. உடனே நேமா நீ நடிப்பீங்களா அப்படின்னு, நான் நடிப்பேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்தமான் காதலி அந்த நாடகத்தில் முதல்ல வந்து மனோரமா நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறத பார்த்து பாடி நடிக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது புது பொண்ணு, ஒரு நாடகம் திடீர்னு வந்து நடிக்கிறமான்னு குறைந்த வயசில் 13-14 வயசில் என்னடா இவ்வளோ பிரமாதம் அந்த பொண்ணு நடிக்குது அப்படின்னு அடுத்தடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீணை பாலச்சந்திரன் ஒரு பிரபலமான வீணை வித்வான், அவர் ஒரு நாடகத்துக்கு தலைமை தாங்க போகிறார். அந்த நாடகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா யார் மகன் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்துட்டு மனோரமாவை பாராட்டி பேசுகிறார், பயங்கரமாக பாராட்டி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நாடக குழுக்கள் எல்லாமே மனோரமா பயன்படுத்துகிறாங்க.
வைரம் அப்படின்னு ஒரு நாடகக்குழு அன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதில் மனோரமா தொடர்ந்து நடிக்கிறாங்க. அப்படி தான் எஸ்எஸ்ஆர் வந்து இந்த ஊருக்கு நாடகம் போடும்போது இந்த பொண்ணு நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரோ சிபாரிசு பண்ணி அவருடைய நாடகத்தில் பயன்படுத்துகிறாரு. அப்போ வந்து அண்ணா வந்து அந்த நாடகத்தை பார்க்க போகிறார் கிராமத்தில். பார்க்கும்போது மனோரமாவை நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு, இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போகிறார். அந்த நாடகத்தோட பேர் என்னென்னா விடைகுடு தாயே, அந்த நாடகத்தோட பேர். பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் அண்ணாக்கு என்னென்னா இந்த எழுத்து தான் ரொம்ப முக்கியம், ஒரு கதை அது அழுத்தமாக இருந்தால் அந்த கதாபாத்திரத்தை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு இருந்திருக்காரு. இதே விடைகுடு தாயேங்கிற நாடகத்தை வேறு ஒரு மேடையில் வந்து 2வது முறையாக அண்ணா பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ போய் பார்க்குறாரு. அன்னைக்கு மனோரமாக்கு ஏதோ உடம்பு முடியல, அதில் வேற ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அந்த கேரக்டரில். அண்ணா பார்த்துட்டு இந்த கேரக்டரில் அந்த பொண்ணு நடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணு எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு, அந்த பொண்ணை காணாமல் எங்கே அந்த பொண்ணுன்னு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. இல்லை சார் அதுக்கு உடம்பு சரியில்லை சார் வர முடியல அப்படின்னா, ஐயோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுத்தில் தான் எல்லாமே இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து ஒரு நடிப்பில் எல்லாம் இருக்குன்னு அந்த பொண்ணு வந்து காமிச்சிருச்சு. அந்த பொண்ணு இல்லாமல் அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அந்த பொண்ணு நடித்த அந்த கதாபாத்திரம் யாருமே நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பேராயிருச்சு. இந்த காலகட்டங்களில் தான் எஸ்எஸ்ஆரோட நாடகங்களில் மனோரமா நடிச்சிட்டு இருக்கிற கட்டங்களில் தான், அதாவது எஸ்எம் ராமநாதன் அவர் வந்து ஒரு நாடக நடிகர் தான். அவர் வந்து ஒரு படத்துலேயும் நடிச்சிருந்தார். அதாவது கண் திறந்தது அப்படின்னு ஒரு படத்தில் ஹீரோவை நடிச்சிருந்தார். அவரும் இந்த நாடகத்தில் நடிக்கிறாரு, மனோரமாவும் நடிக்கிறாங்க. 2 பேருக்கும் காதல். அதாவது நீங்கள் வந்து இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்கல்ல, சினிமா நடிகர்கள் நடிகை காதலம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜோதிகா சூர்யா எப்படி சேர்ந்தாங்க, இப்போ அஜித் ஷாலினி எப்படி சேர்ந்தாங்க, இப்படி வந்து பிரபலங்கள் வந்து இன்றைக்கி காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்கல்ல, நடிகர்கள் நடிகளாக இருக்கும்போது அந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கும் போது அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருக்கார்ல, நவரச நாயகன் கார்த்திக், அவங்க அப்பா முத்துராமன் ஒரு நாடக நடிகர், அவங்க அம்மா சுலோக்ஷ்னா ஒரு நாடக நடிகை. இவங்க 2 பேரும் நாடகத்தில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சு அது அந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்படி தான் வந்து மனோரமாக்கும் ராமநாதனுக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு திருமணத்தில் முடியுது. ஆனால் சார் அந்த திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியாக போவே இல்லை அப்படின்னு ஒரு டாக் ஒன்று இருக்குல்ல. அதுதான் தம்பி, அதாவது எல்லா வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிருது இல்லை. இப்போ நடிகை நம்ம பற்றி பேசணும், எத்தனை பேர் சேர்ந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க, எத்தனை டைவர்ஸ் நம்ம பார்க்குறோம். பிரபலமான நடிகராகவும் இருப்பாங்க, பிரபலமான நடிகையாகவும் இருப்பாங்க. பார்த்திபன் சீதாலாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தாங்க, குழந்தை குட்டிங்க இருக்குது, பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நளினி ராமராஜன் சேர்ந்தாங்க, குழந்தைக்குட்டிங்க இருக்குது, பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் நடக்கும் தானே செய்யும், இது வாழ்க்கையிலையும் நடக்க தானே செய்யுது, அந்த மாதிரி நடிகர்களுக்குள்ளேயும் நடக்கத்தான் செய்யும். அப்படி மனோரமா வந்து பல எதிர்ப்புகளை மீறி இந்த ராமநாதனை வந்து இப்போ திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இந்த மனோரமாவுக்கு ஒரே பையன் பூபதி. அந்த கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்திலே ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அதோட கேள்வியும் அதுதாங்க சார். இப்போ தமிழ் சினிமா பிரபலமாக வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னங்கன்னா, ஆட்சி மனோரமா அவங்க வந்து சினிமா துறையில் வந்து ஒரு கோலுட்சி ஒரு நாயகி, அது யாருமே மறக்க முடியாது. ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க அதிகமாக ஜோசியத்தையும் இந்த மாந்திரிகத்தையும் நம்பினாங்க, அதனால தான் அவங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து இப்படி சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது தம்பி. அது நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ராமநாதனுக்கு ஜோசிய நம்பிக்கை அதிகம். அவங்க கணவர், ஆமாம் கணவருக்கு, அவர் வந்து யாரோ சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மனோரமா பிரிஞ்சு போயிடுறாரு. அவங்க வாழ்ந்த காலமே ரொம்ப ரொம்ப கம்மி, 4-5 மாதம்தான் ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த பூபதிங்கிற குழந்தை உண்டாயிருது, மனோரமாவோட பையன். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே பிரிஞ்சு போயிடுறாரு. ஒரு குறுகிய காலம் வாழ்ந்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த பையன் பிறந்துட்டார். அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் மனோரமா அவரை வளர்த்துக்கிட்டே அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ராமநாதன் வந்து பிரிஞ்சு போனவர் வந்து மறுபடியும் அவர் வந்து நினச்சே பார்க்கல. அவங்க பாட்டு, அதாவது ஒரு பெண்மணி பாருங்களேன் எவ்வளோ தைரியமாக எதிர்கொண்டிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு இளமையான காலகட்டங்களில் ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு, கணவன் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னும் போது அந்த வேதனை எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும்ல. அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து அவங்க வந்து நகர்வுகளுக்கு வராங்க. அவங்க சினிமாவில் வந்து மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் வந்து கண்ணதாசன் தான் அறிமுகப்படுத்துகிறார். கவிஞர் கண்ணதாசன் எடுத்த படத்தில் தான் மனோரமா வந்து திரையில் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் மனோரமா நடித்த படங்கள் அது சொல்லவே வேண்டாம், 1500 படங்கள். ஆனால் இவங்களுக்கு எங்கே சார் பீக்கு கொடுத்தது தூக்கி? அதான் அது நீங்கள் மனோரமா வந்து பார்த்தால் பசி தீரும்னு ஒரு படம் நடிக்கிறாங்க, அதுவும் நல்ல படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசேதான் கடவுளடா, சூப்பரான காமெடி படம், பிரமாதமான காமெடி படம், கலக்கியிருப்பாங்க அந்த படத்துல எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோரமா நடிக்கிற எல்லா படங்களுமே நல்ல படங்களாக பேசப்பட்டது. பட்டிக்காடா பட்டணமான ஒரு படம் நடிக்கிறாங்க. மனோரமாவுக்கு மறக்க முடியாத ஒரு படமாக அமைஞ்சது என்னென்னா தில்லானா மோகனம். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன், ஒரு பக்கம் பத்மினி, 2 பேரும் பார்த்தீங்கன்னா கலைஞர்கள். இந்த கரகாட்டக்காரன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த படத்தினுடைய கதை அதுதான்.
இதை தான் வந்து கரகாட்டக்காரனாக மாடர்னைஸ் பண்ணி எடுத்தாங்க. அதில் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவராக இருப்பார், அந்த பத்மினி வந்து ஒரு நடன கலைஞராக இருப்பாங்க. அந்த படத்தை தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கரகாட்டம் ஆடுறாங்கிற மாதிரி மாடர்னைஸ் பண்ணி எடுத்தாங்க. அது பட்டி தொட்டியெல்லாம் ஓடிச்சு. அதே மாதிரி வந்து இந்த படம் தில்லானா மோகனாம்பாள் வந்து அடிச்சு நொறுக்குச்சு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனாம்பாள் படத்தை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் பேக்கேஜில் தான் வண்டி கட்டி போவாங்க. கிராமத்தில் மக்கள் வந்து வண்டி கட்டி போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? எனக்கு தெரிஞ்ச இந்த முரட்டு காலையெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் படம். அந்த படம் வர காலகட்டங்களில் கூட வண்டி கட்டி போவாங்க. முரட்டு காலை வந்திருக்குப்பா, முரட்டு காலை என்ன படம், என்னங்க படம். அந்த மாதிரி படம்லாம் இப்போ எடுக்கிறதே இல்லையே. இப்போல்லாம் அந்த மாதிரி படங்கள் வரதே இல்லையே. என்னமோ படம் எடுக்கிறாங்க, கூலி கீழி அது இதுன்னு டைட்டிலாக வைக்கிறாங்க. இப்போல்லாம் என்னமோ டியூடுங்கிறாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எல்ஐக்கிங்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ. இப்போ வர படங்களுடைய டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. காலம் கடந்து இன்றைக்கி வேறு வடிவத்துக்கு சினிமா வந்துருச்சு, அது விட்டுருங்க. அன்றைக்கி அப்படி வண்டி கட்டி போனாங்க தில்லானா மோகனாம்பாளுக்கெலாம். அப்படி போய் படம் பார்த்தா மனோரமாவோட கேரக்டர் ஜில் ஜில் ரமாமணி, அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன நளினம், என்ன எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸு, என்ன மாதிரியான ஆக்டிங்கு, அப்படி நீங்கள் உருகிடுவீங்க அவங்க காமெடியில். அதாவது ஃப்ரேமில் வந்து பத்மினி, சிவாஜி, மனோரமா 2 பேர் இருக்கும்போது 3 பேர் இருக்கும்போது மனோரமா பேசி டைலாக் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சிவாஜி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பத்மினி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மனோரமாவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. பத்மினி ஒரு பக்கம் நாட்டிய பேரொழி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடித்து நொறுக்குவார். என்ன கேரக்டர் என்ன கொடுத்தாலும் நடிப்பார். வீரபாட்டி, கட்டபொம்மன் அது நடிச்சிட்டு இருக்கிற காலம் உச்சத்தில் இருக்கார், புகழின் உச்சத்தில் இருக்கார் சிவாஜி. அவரை பார்க்காம இவங்களையும் பார்க்காம மனோரமா பார்க்க வைப்பாங்க. அதுதான் ஒரு கலைஞருடைய உண்மையான வெற்றி. சார் இப்போ நீங்கள் அவங்களோட நடிவை பற்றி சொன்னீங்க. ஆனால் இந்த கேள்வி கேட்குறேங்க சார். பாஸ்கர் அவர்கள் அவரோட படத்தில் நிறைய படங்களில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, மனோரமாவோடைய ஒர்க் பண்ணாத இயக்குநர்களே இருக்க மாட்டாங்க. அப்பாவுமே பார்த்தீங்கன்னா மனோரமாவோட 3 படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் வந்து பைரவி படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சுருளிராஜனை வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு பூம் பூம் மாட்டுக்கார, அவங்க அப்பா வந்து வி.கே. ராமசாமி பூம் பூம் மாடு வச்சுருக்கவங்க. அது அந்த கேரக்டர் அது அருமை. என்னாலும் சொல்கிறேன்ல, அவங்களுடைய படங்கள்லாம் பற்றி பேசணும்னா 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, ரூம் போட்டு 3 நாள் பேசணும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ படங்களும் எண்ணிக்கையில் வந்து பிரமாதமான படம். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, சூளம்னு ஒரு படம். அந்த படத்தில் ராஜ்குமாரும் ராதிகாவும் நடிச்சிருப்பாங்க. ராஜ்குமார் யார் அப்படின்னா, நம்ம எப்படி சொல்கிறது, இந்த காதல் பரிசு படத்தில் வந்து கமலஹாசன் மாதிரியே இன்னொருத்தர் நடிச்சிருப்பார். அவர் வந்து இப்போ ஸ்ரீபிரியா இருக்காங்கல்ல நடிகை, அவருடைய கணவர் ராஜ்குமார். அவர் வந்து அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ராதிகா ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ராதிகா கூட மனோரமா இருப்பாங்க. அவரோட வந்து தேங்காய் சீனிவாசன் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காமெடி, ஒரு லவ், அதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் உடுப்பியில் ஷூட் பண்ணாங்க அந்த காட்சியை. போட்டில் ஸ்ட்ரீம் போட்டில் பயங்கரமாக போகிற ஒரு சேஸ் காட்சி. அதில் வந்து ராதிகாவும் இருப்பாங்க, மனோரமாவும் இருப்பாங்க. படகே கவுந்துருச்சு. ராதிகாவும் கீழே விழுந்துட்டாங்க, மனோரமாவும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, கப்பல் இதுக்குள்ளே விழுந்துட்டாங்க. நம்ம பிச்சைக்காரன் 2ல் விஜய் ஆண்டனி விழுந்தார்ல, அது வந்து ஒரு பெரிய விபத்தாக மாறிடுச்சு. அது எப்படின்னா, இன்னொரு போட்டு முன்னாடி கேமராவில் எடுத்துருந்த போட்டில் போய் அடித்து விஜய் ஆண்டனி மூஞ்சியில் போய் அடித்து ரத்தம் வெள்ளத்தோடு விழுந்தார். அன்றைக்கி வந்து ஸ்டென்ட் காட்சியில் இருந்தவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. அன்றைக்கி வந்து அப்படி சேசிங் மட்டும்தான், விபத்தெல்லாம் நடக்கல. ஆனால் படகு வந்து வேகமாக போகும்போது ட்விஸ்ட் ஆகி கவுந்துருச்சு. அதில் ராதிகாவும் மனோரமாவும் இருந்தாங்க. படகு ஓட்டிகிட்டு போனதும் ராதிகா தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த இந்த மாதிரி ஆபத்தான காட்சிகள் எடுக்கும்போது கூட வந்து ஸ்டென்ட் கலைஞர்களை வச்சுருப்பாங்க. எப்போவுமே நீச்சல் தெரிஞ்ச பயிற்சி பெற்ற ஸ்டென்ட் கலைஞர்கள். அது இல்லாமல் வந்து அந்த இடத்துல இருக்கிற மீனவர்களை கூட வச்சுருப்பாங்க காசு கொடுத்து. எதுக்குன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஆனந்தால் எப்படி உள்ளே குவிஞ்சு தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி மனோரமா வந்து அன்று காப்பாற்றப்பட்டார்கள். அன்னைக்கு வந்து அந்த பெரிய ஆபத்துலேருந்து மனோரமா காப்பாற்றப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து அது இன்னும் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, டேரக்டர் சார் அந்த விபத்து மறக்கவே முடியாது அப்படின்வாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அவருடைய மகன் பூபதி, அவங்களாலையும் வாழ்க்கையில் கஷ்டம் தான். மனோரமா சார் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, அவங்க மகனால் அவங்களுக்கு வந்து சந்தோஷமே இல்லை. அவங்க இந்த அளவுக்கு ஒரு கடைசி கால துக்கமாக இருந்தாங்கன்னா அது மிக முக்கியமாக அவங்க பையன் தான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. உண்மைதான் தம்பி. அதாவது வந்து பல கலைஞர்கள் அவங்களுடைய உச்சம், அவங்களுடைய வாழ்க்கை அது வேறையாக இருந்திருக்கு. அவங்களுடைய வாரிசுகள் பல பேர் வந்து கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க. நம்ம உதாரணம் சொன்னோம்னா, நாகேஷ் எவ்வளோ பெரிய கலைஞர். அவருடைய மகன் ஆனந்த் பாபு எப்படிப்பட்ட டான்ஸர் தெரியுமா? டிஸ்கோ டான்ஸர்னு ஒரு படம்லாம் வந்துச்சு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்த படங்கள். அதாவது ஐ எம் அ டிஸ்கோ டான்ஸர் அப்படி சொல்லிட்டு ஆடுவார். என்ன மார்க்கெட் தெரியுமா அவருக்கு? ஆனால் மிஸ் பண்ணிட்டார். காரணம் வந்து பத்திய பழக்கங்கள். அதே மாதிரி மனோரமாவுடைய அந்த இடத்துல அவங்க மகனால நாகேஷ் அவர்கள் வந்து சினிமா இப்போ இழக்கல.
ஆனா இங்க இவர் மனோரமா சினிமா வாய்ப்பெல்லாம் இழக்கவே இல்லை சார். மனோரமா மகனால எதுக்கு இவங்க துக்கம் நினைச்சாங்க அதான் கேள்வி. ஏன் சார் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு நேரம் உங்கள் பையன் வந்து குடிக்கிறாரு, டெய்லி வந்து ஒரு அதாவது மதுக்கு அடிமையாகி உடலை கெடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரே பையங்க, ஒரு பையன் குடிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க அந்த தாய் சந்தோஷமாக இருக்க முடியும்? எந்த தாய் சந்தோஷமாக இருப்பா? எந்த தாயும் சந்தோஷமாக இருக்க மாட்டான். அவர் எப்போ பார் பணத்தை எடுக்க மனோரமா சம்பாதிக்கிறாங்க, லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க, கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. மனோரமாக்கு இருக்கிற சொத்து அப்பப்பப்பா என்ன எவ்வளோ சொத்துக்கள் இன்றைக்கும் இருக்குது, பயங்கர கோடிகளில் சொத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே மனோரமா வந்து பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிறந்த வாரிசுகள் பேரம்பேத்தி மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. அவரோட ஒரு பேரன் டாக்டராவோ என்னமோ இருக்கார் அமெரிக்காவில். ஸோ அவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த பூபதிங்கிறவர் வந்து கடைசி வரைக்கும் அவங்களால திருத்தவே முடியல. அவர் எப்போவுமே வந்து குடிக்க அடிமையாகி குடிச்சிட்டே இருந்தார். அவர் எப்படியாவது ஒரு நடிகராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பல படங்களில் அவர் ஆரம்பத்தில் நடிக்கவும் செஞ்சார் பூபதி. ஆனாலும் அவர் வந்து திருந்தவே இல்லை. அவரை மாற்றவே முடியல. இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டார். ஒரு மாதம் என்னமோ தான் மனோரமா மகன் பூபதி இறந்து போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1997 காலகட்டங்களில் இந்த ஆழ்வார்பேட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது பக்கத்திலே ட்ரினிட்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இப்பயும் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பா வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளத்தில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போ வந்து பூபதி வந்து அட்மிட் ஆகியிருந்தார் அந்த ஹாஸ்பிட்டலில். பூபதியை வந்து மனோரமா வந்து சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்க வராங்க, மகனை பார்க்க வராங்க. பார்த்துட்டு மகனோடு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள நர்ஸெல்லாம் மனோரமாவை பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் அந்த படத்தில் இப்படி நடிச்சிருக்கீங்க. பொதுவாகவே சினிமா பிரபலங்களை பார்த்தா ஆசைப்படுவாங்கல்ல, சூப்பர் மேடம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் கூட ஒரு சினிமா டைரக்டர் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னோடனே யார் அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. டைரக்டர் பாஸ்கர் அப்படின்னோட, ஐயோ அவர் எனக்கு நல்லா தெரியுமே, எந்த ரூமில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம் கொண்டாங்க. திடீர்னு கதவை திறந்து டைரக்டர் சார் உள்ளே வரலாமா அப்படின்னா, மனோரமா நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி இருந்தோம். ஏன்னா விசிட்டிங் ஹவர்ஸ், அம்மா நான் தம்பி தங்கச்சி எல்லாமே இருந்தோம். விசிட்டிங் ஹவர்ஸ்க்குள்ள டகார்னு உள்ள வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க, என்ன ஆச்சு இங்கே அப்படின்னோடனே, இங்கே பூபதி தான் சார், எப்பவும் போல் பிரச்சனை சார், மன வருத்தங்கள், என்ன சார் செய்கிறது, எத்தனையோ கோடிகளில் சம்பாரிச்சிட்டேன், என்னென்னத்தையோ சம்பாரிச்சிட்டேன், ஆனால் பையனை ஒன்றுமே பண்ண முடியல சார், இந்த சீரியஸாக இருக்கார். அப்போல்லாம் ரொம்ப சீரியஸாக இருந்தார், பொழைக்க மாட்டார் நாங்கள் அந்த நேரத்தில். ஆனால் பொழைச்சிட்டார். அதுக்கப்புறம் 30 வருஷம் இருந்திருக்கிறார், 28 வருஷம். அப்போ அப்பாட்ட பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மன வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய பையனால் அந்த புத்திரம் கொடுக்குற சோகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய வேதனைங்க. காலம் பூரா நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்னங்க செய்ய முடியும்? குடி அப்படிங்கிறது வந்து எப்பயாவது எடுக்கிறான் போகிறான் அப்படின்னா பரவாயில்ல, அது ஒரு சோகம். இப்போது மன வாழ்க்கை அது ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே முடிஞ்சு போச்சு, அது ஒரு சோகம். ஒரு எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு காமெடி நடிகை, எல்லாரையும் வந்து குலுங்கி சிரிக்க வச்ச காமெடி நடிகை. அதாவது வந்து நீங்கள் பாட்டி சொல்லை தட்டாத எல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கீங்களா அந்த படம் பாட்டி சொல்லை தட்டாது? ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், பாண்டியராஜன் தான் பேரனா இருப்பார். அந்த மறக்கவே முடியாது. இப்போ அதாவது வந்து டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பாடுவாங்க நல்லா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாவாத்தியாரே ஊட்டாண்ட அந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்க. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோன்னா அந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்க. நிறைய படங்கள் பாடியிருக்காங்க. ஷோ வந்து மனோரமா வந்து எப்படின்னா, அதாவது வந்து பொம்பளை சிவாஜி அப்படின்னு தான் சொல்லுவார் ஷோ வந்து. அதே மாதிரி வந்து மனோரமாக்கு, அதாவது மனோரமா அப்படின்னாலேங்க எல்லாருமே பிரியமாக இருப்பாங்க. காரணம் என்ன, மூத்த நடிகர் இருந்தாங்க, எல்லாத்துட்டையுமே அன்பாக பழகினாங்க, எல்லாத்துட்டையுமே பிரியமாக பழகினாங்க. அதாவது திமிருத்தனம் கிடையாது, ஆட்டிடியூட் கிடையாது, டயத்துக்கு வரமாட்டாங்க, அந்த மாதிரி இது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. எத்தனை படம், 1500 படத்தில் ஒரு கலைஞர் நடிக்கிறதுனா சும்மா நினச்சிங்களா? காலம் பூரா கலைக்காண்டி காலம் பூரா திரைக்காண்டி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படம், அந்த விஜயகாந்த் நடித்தார் சின்ன கவுண்டர் படம், அது அந்த கேரக்டர் லவுக்க போடாமல் ஒரு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஓல்டு கெட்டை போட்டுக்கிட்டு எப்படி சுகன்யாவோட சண்டை போடுற அந்த மாமியார் மருமக அந்த சீக்வன்சஸ்லாம் மறக்க முடியுமா? கிழக்கு வாசல் படத்தில் கார்த்திக் அம்மாவா அந்த சீக்வன்சஸை மறக்க முடியுமா? எப்படி நடிச்சிருந்தாங்க, எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா அப்படின்னு ஒரு விஷயம், அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். ரகுவரன் ஒரு பக்கம், லட்சுமி அதுன்னு குடும்ப, கமலா கமேஷ் எல்லாரும் இருப்பாங்க. கண்ணம்மா அப்படின்னு ஏன்னா வந்து மனோரமா வந்து கத்துவாங்க நடுவில் வந்து அடக்கிறதுக்காண்டி, சமாதானப்படுத்துறதுக்காண்டி, நீ கம்முனு கடை அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் மறக்கவே முடியாதுங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்த சம்சாரம் அது மின்சாரம் படம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓடுனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து மனோரமாவுடைய அந்த கேரக்டரு அன்னைக்கு பேசப்பட்டது. பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட்டில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொன்னால் கம்முனு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு அந்த வெற்றி பெருசாக கொண்டு போயிடும், ஒரு டயலாக் அந்த வெற்றி பெருசாக கொண்டு போயிடும். நீங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சத்யராஜ் வந்து காக்கி சட்டையில் பேசுவார், தகடுங்கம்மா தகடு
என்னது அப்படிங்கிற தேர்டு அப்படின்னா அந்த ஒரு டைலாக் தான் சத்யராஜ் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. இந்த எப்படி சொல்கிறது, விக்ரம்க்கு வந்து சேது ஒரு படம் தான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது. ஓ போடுன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஜெமினிங்கிற படத்துக்கு. சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் முக்கியமாக மனோரமா எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு. ஆனால் இவங்க பீக்கில் இருந்த டைமில் முக்கியமாக அந்த தில்லானா மோகனம்மாள் படத்தில் வந்து நாகேஷ் இவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போ சில வந்து கிசுகிசுகள் பேசப்பட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகேஷ் அவர்களுக்கும் இவங்களும் வந்து சில காதல் இதெல்லாம் இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, பல பேர் அப்போ இருந்த நடிகர்கள் வந்து இவங்ககிட்ட நிறைய அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சில கிசுகிசுகள்லாம் வந்திருக்குங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள். மனோரமாவை இரண்டாவது திருமணம் செய்துக்கிறதுக்கு சில பேர் விரும்பினாங்க, நடிகர்கள் ஆர்வமாக இருந்தாங்க, விரும்பினாங்க. ஆனால் மனோரமா அந்த திருமணத்தை வேண்டான்னு மறுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கிசுகிசுலாம் மனோரமா மேலே எந்த காலத்துலேயுமே வந்ததில்லை. பொதுவாகவே சினிமாவில் ஒரு நடிகரும் நடிகையும் தொடர்ந்து 2-3 படங்கள் நடித்தாங்கன்னா அவங்க காதலிக்கிறாங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற கிசுகிசுகள் வரத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து சினிமாவில் 1-2 பேர் சேர்ந்து நடிக்கும்போது இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல, இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸு பயாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, காதலிக்கிறாங்க அப்படி இப்படின்னு கிசுகிசு கிளப்பிவிடுவாங்க. மனோரமா மேலேலாம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் கிடையாது. மனோரமா ரொம்ப கண்ணியமான நடிகைங்க. மனோரமா வந்து பல பேர் மனோரமாக்கு கட்டுப்படுவாங்க. பல நேரங்களில் ஏதாவது பிரச்சனைன்னா கூப்பிட்டு இது செய்ப்பா, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சரி ஆச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பல பிரச்சனைகளை வந்து மனோரமா தீர்த்து வச்சுருக்காங்க. பல முதலமைச்சர்களோட நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஜெயலலிதாவோட, அம்மையாரோட, எம்ஜிஆரோட, அப்புறம் வந்து என்டிஆரோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ணாவோட, கலைஞரோட சேர்ந்து அவங்களுடைய கதைவசனம் இதில் வந்து பணியாற்றிருக்கிறாங்க. 5 முதலமைச்சரோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. மனோரமா அப்படின்னா, அதாவது இந்த நடிகன் ஒரு படம் வந்துச்சு, சத்யராஜ் வந்து நடிச்சிருப்பாரு. ஓல்டு கெட்டப்பில் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. கவுண்டமணி வந்து அந்த ஓல்டு கெட்டப்பில் இருப்பார். அந்த குஷ்புவை காதலிக்கிறதுக்காண்டி வேற ஒரு கெட்டப்பில் அந்த வீட்டுக்கு பாட்டுவாதியார் மாதிரி உள்ளே வந்திருப்பாங்க. அந்த ஒரு 55 வயசாகி கல்யாணமாகாத ஒரு முதிர்கண்ணியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. குஷ்புக்கு சித்தியோ என்னமோ நடிச்சிருப்பாங்க. என்ன ஆக்டிங் தெரியுமா, அத்தைன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அடாடாடாடா, அந்த படம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு வலி, டாக்டர்கிட்ட போகணும் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு, அந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம் தான் மனோரமாவுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கதாபாத்திரம்னு மனோரமாவே பேட்டியில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, சத்யராஜ் வந்து வயசானவர் கிடையாது. அந்த படப்படி மேக்கப் விக்கு வச்சுருப்பார். ஆனால் சின்ன பையன், அந்த சின்ன பையனா ஒரு மிடில் ஏஜ்டு மேனு, குஷ்புவை காதலிக்கிற ஒரு ஆளாக இருப்பார் ஹீரோ அந்த படத்தில். மனோரமாவோட லவ் சீக்வன்சஸ் ஒன்று ஓடும், கொஞ்சம் ஒரு மீட்ரு மீறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விரசமாக மாறிடும், அசிங்கமாக போயிடும் அந்த மாதிரி சீக்வன்ஸு. ஆனால் அது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி நடிக்கணும், எப்படி இது விரசமாக மாறக்கூடாது, இது கரெக்டாக நடித்தா எப்படி கரெக்டாக இருக்கும்னு நடித்தேன். அது கஷ்டப்பட்டு நடித்தேன் அப்படின்னாங்க. ஒரு 1500 படத்தில் நடித்தவங்க கஷ்டப்பட்டு நடித்தேன்னு சொன்னது அந்த படத்தில். இன்னொரு படம் வந்து அவங்க மனோரமாவுக்கு வந்து எப்படின்னா, திருநங்கை கதாபாத்திரத்தில் ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஆசை. ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க, எத்தனையோ கேரக்டர் நடிச்சு, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது அந்த திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து அமையவே இல்லை. கடைசி நிறைவேறாத ஆசை, அது ஒரு நிறைவேறாத ஆசை. உங்களுக்கு தமிழ்லைன் கிடச்சி போச்சு, ஓகேவா, நிறைவேறாத ஆசைன்னு நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு நிறைவேறாத ஆசையாக போச்சு மனோரமாவுக்கு. இது மாதிரி மனோரமா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாப்பூர் லெஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ரங்காச்சாரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து மனோரமா வந்து பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அங்கே ரொம்ப பட்டுப்புடவைக்கு ரொம்ப ஃபேமஸ், எடுக்க போயிருக்காங்க. போய் அந்த புடவையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வயசான மாமிங்க, அந்த மடிசார் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல பிராமின்ஸு, மடிசார் சேலைன்னு சொல்லுவாங்க, அது கட்டின ஒரு வயசான மாமி, ஒரு 65 வயசு மாமி மனோரமா பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி, ஏதோ ஒரு படம், அந்த படம் பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை, எம்மா நீ என்ன மாதிரி நடிச்சிருந்த, அந்த பிராமின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க, என்ன எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்த, நாங்களே நினச்சா கூட அப்படி ஒரு கேரக்டரில் பண்ண முடியாது, நீ என்ன பிச்சு உதறி பின்னி எடுத்துட்டோமா, எங்களுக்கு பெருமை சேர்த்துட்டோமான்னு சொல்லி அவங்க கையில் அந்த நவரத்தனம்னு சொல்லுவாங்க, 9 கல் போச்சிருக்கோம், 9 வேறு கல், நவரத்தன மோதிரம்னு சொல்லுவாங்க, அதை ஒரு பவுன் மோதிரத்தை கலட்டி மனோரமா கையை பிடிச்சி நீட்டி போட்டு விட்டாங்க. மனோரமா, ஐயோ என்னம்மா அது நீங்கள் மோதிரத்தை எடுத்து போடுறீங்க, என்னம்மா, நீ என் மக மாறிம்மா, நீ இந்த மோகத்தை நீ சாகிற வரைக்கும் உன் கையில் போட்டுக்கணும், நீ கழட்டக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் மனோரமா வந்து சாகிற வரைக்கும் இந்த மோகத்தை போட்டிருந்தாங்க. எத்தனையோ விருதுகள் நான் சொன்னேன்ல, எம்ஜிஆர் விருது, அந்த விருது, இந்த விருது, நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, எல்லாத்தையும் விட மனோரமா வந்து பல பேர்ட்ட சொல்லியிருக்காங்க, இதுதாங்க என்னோடய விருது அப்படின்னு, இதுதாங்க என்னோடய சந்தோஷம், இதுதான் என்னுடைய கடைசியில் ஆத்ம திருப்தி கொடுத்த அந்த மோதிரங்க அப்படின்னு சொல்லி பல பேர்ட்ட காமிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு கலைஞருக்கு எவ்வளோ பாருங்கள், எத்தனையோ விருது வாங்கினா கூட ஒரு ரசிகர் போட்ட மோதிரம், ஒரு பவுன் மோதிரத்தை கழட்டி போட்டு, மனோரமா நீ கை கட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சா அந்த அம்மா. அப்போ பார்த்துங்க,
கடைசியில் நீங்கள் மனோரமாவுடைய, அதாவது மனோரமா அப்படின்னாலே இன்னும் பேசணும். கடைசியாக அவங்க இறந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா கலைஞர்களும் வந்து அன்றைக்கி முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையா இருந்தாங்க, அவங்க மரியாதை செலுத்தினாங்க. எல்லாருமே திரையுலகமே கூடி நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. மனோரமா வந்து இங்கே வந்து கண்ணம்மா இது வந்து கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடுன்னு நினைக்கிறேன். அந்த ஐஜி பீச்சுக்கிட்ட ஐஜி ஆஃபீஸ் பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்குது. கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டில் வந்து மனோரமாவை கொண்டு போய் 4 மணிக்கு வச்சு அந்த சுடுகாட்டில் கடைசி ஈம காரியங்கள்னு ஒன்று பண்ணுவாங்கள்ல, சடங்கெல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிற்கிறாங்க, திரையுலகமே நிற்கிது, நடிகர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க, இயக்குநர்கள் நிற்கிறாங்க, தயாரிப்பாளர் நிற்கிறாங்க, எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மனோரமா வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது மெட்ரோ ட்ரெயின்னு நம்ம சொல்லலாமான்னு தெரில. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மேலே போகிற ட்ரெயின், அது இப்போ மெட்ரோன்னு நம்ம சொல்கிறோம், அப்போ பறக்கும் ட்ரெயின் அது வந்து அதாவது நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் போகும். கரெக்டாக வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அது வரைக்கும் மேலே போகும் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்து போகும்போது மனோரமாவுடைய இறுதிக்கார், மனோரமா இறந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, செய்தித்தாள்களில், வீடியோவில். 2015 தானே இறந்தாங்க, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் இங்கே வந்து சடங்கு பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் வந்து அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் போச்சுல்ல, அது அடக்கம் பண்ணுறது அந்த இன்ஜின் டிரைவர் பார்த்துருக்காரு. ட்ரெயினில் வண்டியை நிறுத்திட்டார். வண்டி அப்படியே வந்து மேலே நிற்கிது, கீழே சடங்கு நடந்துகிட்ருக்கு. இப்படியே இங்கேருந்து பார்க்குறாங்க, என்ன வண்டி நின்றுச்சு அப்படின்னு எல்லோரும் எட்டி பார்ப்போம். நீங்கள் ஓடிட்டுருக்க வண்டி நின்றுச்சுன்னா எல்லோரும் எட்டி பார்ப்போம்ல. யாராவது ஒரு ட்ரெயின் ஓடிட்டே இருக்குது, திடீர்னு நின்றுச்சுன்னா என்ன ட்ரெயின் ஏன் நின்றுச்சுன்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி நின்று பார்த்துருக்காங்க. மேலேருந்து கீழே தானே பார்க்கணும், மேலேருந்து மேலே. அரசியல் தலைவர் கூட கிடைக்க இந்த ஒரு நிகழ்வு அதாங்க, நடிகை கிடைச்சா மேலேருந்து கீழே தானே பார்க்க முடியும். மேலேருந்து அப்படி கீழே பார்த்துருக்காங்க. பார்த்தா இந்த சடங்கு நடந்துட்டு, ஐயோ மனோரமா கடைசிக்காரன் நடக்கணும். பெண்கள் வந்து மரியாதை செலுத்தணுங்க இருக்காங்க. எப்படி மரியாதை செலுத்தினாங்க தெரியுமா? எப்படிங்க சார்? தலையில் வச்சுருக்க மல்லிகைப்பூ, தலையில் வச்சுருக்க ரோஜாப்பூ எல்லாரும் எடுத்து உருகி மனோரமாக்கு மேலேருந்து பூ தூக்கியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன மரியாதை வேணும்? இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை வேணும்? ஒரு கலைஞருக்கு இதுதான் உண்மையான, அதாவது அவங்களுக்கு மரணமே கிடையாது, ஆனால் இதுதான் வந்து ஒரு கலைஞர், அப்படி ஒரு வாழ்ந்த கலைஞர் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு அடையாளம். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து கூட மனோரமா வந்து நம்மளுக்கு வந்து திரையில் வந்து நம்மளுக்கு வந்து வாழுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த நிகழ்ச்சி. ஓகே சார், ஆச்சி மனோரமா அவங்கள பற்றி சுவையான தகவல்களை இங்கே கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். Meriba Paneer Soda. I trust Meriba.